அப்புறம் நிகழ்ச்சியோட துவக்கத்தில் எப்பவுமே ஒரு தத்துவம் சொல்லுவோம். அப்படி இன்னைக்கு என்ன தத்துவம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடி மேலே ஏறுறதுக்கு தேவை படி. எல்லாரும் வாழ்க்கையிலையும் எப்பயாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பாக நமக்கு விழும் அடி. ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீலாம் ஏற்றுக்குவியாடா அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனால் அந்த வலியை ஏற்றுக்கிட்டு சரி இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த தடவை பண்ணும்போது பெட்டராக பண்ணுற ஒரு மனப்பக்குவத்தை நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இப்போ பெரியவர்களாக இருந்து வருங்கால சந்ததியினரை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால நம்ம அப்படி கரெக்டாக சொல்லி கொடுத்து கீஸ்தோம். அப்படின்றதுனால இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்க மக்களுக்கு சின்னதாக ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தோல்வி வந்துருச்சுன்னா கூட அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு தகவல் சொல்லுது. நாங்கள் மட்டும் சொல்லலை. ஆனால் இது நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, இனிமேல் சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது எல்லார் வாழ்க்கையிலும் தோல்வி இருக்கும்ப்பா, எல்லார் வாழ்க்கையிலையும் என்றைக்காவது ஒரு நாள் அடி விழும். அந்த மாதிரி அடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ வலியுதுன்னு சொல்லிட்டு மூளையில் உட்காந்து அழுவுறதை விட்டு அந்த வலியை எப்படி நம்ம போக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சோன்னா தான் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். அப்படி இல்லைன்னா பின்தங்கிடுவோன்ற ஒரு விஷயத்த இனிமேலாவது சொல்லிக் கொடுப்போம். லேட்டு தான் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்காமல் இருக்குது லேட்டு எவ்வளோ பெட்டரில்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண பாருங்கள். எப்பவும் எந்த ஏற்றங்களும் அட வேண்டாது. ஆனால் வழக்கம் போல் இந்த எடட்டான் விளையாடும். வாங்க இன்றைக்கி என்னென்ன முக்கியமான ஏற்றம் இருக்கின்றத பார்ப்போம்.